கும்கி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானவங்க லக்ஷ்மி மேனன். ஒரு காலத்தில் முன்னணி நடிகர்களுடன் தொடர்ந்து நடித்து அதற்கப்புறமாக கொஞ்சம் இடையில் சில ஆண்டுகள் திரையுலகிலிருந்து முழுமையாக காணாமல் போயிட்டாங்க. பின்னர் மீண்டும் நடிப்புக்கு திரும்பினாலும் அவங்களுக்கு அந்த படங்கள், அதாவது ஏற்கனவே வந்த படங்கள் பெரிய அளவில் அவங்களுக்கு வெற்றி கொடுக்கல. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பாரில் நடந்த மோதல் விபத்தில் லக்ஷ்மி மேனனுடைய பெயரும் அடிபட்டது. இதைத் தொடர்ந்து அவர் சில காலம் தலைமறைவாக இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. பின்னர் முன்ஜாமீன் வாங்கி ஒரு வழியாக சட்ட ரீதியான பிரச்சனைகளை முடித்து அதிலிருந்து வெளியே வந்தாங்க. சமீபத்தில் இயக்குனர் காமராஜ் இயக்கக்கூடிய ஒரு படத்தில் நடிக்க லக்ஷ்மி மேனன் ஒப்பந்தமானாங்களாம். இந்த படத்தில் நட்டி, விதார்த் உள்ளிட்ட நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க. கதாபாத்திரங்களில் வேறு சில நடிகர் நடிக்க இருந்தாங்க. மலேசியாவில் படத்தின் பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் அதற்கப்புறமாக படப்பிடிப்பு தொடங்கிய முதல் நாளே லக்ஷ்மி மேனன் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னும் தயாரிப்பு தரப்பில் இருந்து தகவல் வெளியாச்சான். தொடர்ந்து 4 நாட்கள் படப்பிடிப்புக்கு வரல. படப்பிடிப்பு நடைபெற்று வந்த நாட்களில் தொடர்ந்து 4 நாட்கள் படப்பிடிப்புக்கு வராமல் அறையிலேயே உடல்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தை லக்ஷ்மி மேனன் சொல்லிவிட்டதாக சொல்லப்படுது. காலை 9 மணிக்கு தொடங்கக்கூடிய படப்பிடிப்புக்கு மதியத்துக்கு பிறகே அவங்களுக்கு இந்த சில விஷயங்கள், அதாவது படப்பிடிப்பு தொடங்குற மாதிரி ஆயிடுச்சான். இதனால் படப்பிடிப்பு தொடர்ந்து தடைப்பட்டு செலவுகளும் அதிகமாகிக்கிட்டே இருந்திருக்கு. இதை இப்போ பிரபலம் ஒருத்தர் சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.